எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாக மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கிறார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன செய்தினா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. அதில் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அது நோன்பாளிகளுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய 2வது மகிழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில நபித்தோழர்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லதி அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா. அல்லதி அஹ்ஸனுல் ஹுஸ்னா. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், யார் இந்த உலகத்திலே அதிகமான அமல்களை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறார். யதார்த்தம். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்வோமோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வஸியாதா, அதற்கு மேலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அமல்களை செய்தால் சொர்க்கம் சரிதான், அது என்ன அதற்கு மேல் அப்படின்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் அதற்கு பதில் சொல்கிறார்கள், நாளை மறுமையினுடைய தினத்திலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி இருப்பான். ஒன்று கூட்டக்கூடிய அந்த சமயத்துல எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நிகழ்வு என்னன்னா, எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை ஆரம்பிப்பான். ரொம்ப நாள், ரொம்ப வருடங்கள், பல வருடம், நபிகளார் சொல்கிறார்கள் பல வருடம் விசாரணையே இல்லாமல் மஹ்ஷருடைய மைதானத்திலே காத்துக் கொண்டிருப்போம். எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய விசாரணையை ஆரம்பிப்பான் என்று எதிர்பார்த்தவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவான். என்ன சிந்தனை தெரியுமா? தலைக்கு மேலாக சூரியன், கடுமையான வெப்பம், நம்முடைய வியர்வையில எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே யாரால் எவ்வளவு தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளுக்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய வியர்வையிலே அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். கால் வரைக்கும் ஒருத்தர் வியர்வையில மூழ்குவார், ஒருத்தர் முட்டி வரைக்கும் மூழ்கி கொண்டிருப்பார், இடுப்பு வரைக்கும், கழுத்து வரைக்கும், ஏன் ஒரு சில நபர்கள் வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில மக்கள் நபிமார்களிடத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவாங்க, போய் கேட்பாங்க, ரொம்ப கடினமா இருக்கு, சிரமமாக இருக்கிறது, இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்கா? இறைவன் விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். எல்லா நபிமார்களிடத்திலும் செல்லும் போது எல்லா நபிமார்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய கோபத்தை போல இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இனியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருப்பார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கோபத்தோடு இருப்பாரான்னு தெரியாது, அவ்வளவு அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். இப்படி ஒரு சில நிகழ்வுகளுக்கு பின்னால் அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பார். அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய அழக பாருங்க. முதலாவதாக அல்லாஹ் 3 கூட்டத்தாரை அல்லாஹ் பிரிப்பார். அதுல முதல் கூட்டத்தார் நபிகளார் சொல்கிறார்கள், இணை வைத்தவர்கள். இந்த உலகத்தில யாரார் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ, நெருப்புகளை வணங்கியவர்கள், கல்லை வணங்கியவர்கள், மண்ணை வணங்கியவர்கள், மட்டைகளை வணங்கியவர்கள், எதெல்லாம் இந்த உலகத்திலே கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்களோ அல்லாஹ் அந்த முதல் சாராரை அழைத்து கேட்பார், நீங்கள் இந்த உலகத்தில் யாரை வணங்கினீர்கள்? சொல்லுவாங்க, இதெல்லாம் வணங்கணும். அவர்களுக்கு பின்னால் அப்படியே செல்லுங்கள், நரகத்தினுடைய படுகொலியிலே விழுங்கள். முதல் சாராரை அல்லாஹ் நரகத்துல போட்டார். 2வது சாராரை அல்லாஹ் அழைப்பார். யார்? யூதர்களை அல்லாஹ் அழைப்பார்.
யூதர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள்? யூதர்கள் சொல்வார்கள், இறைவா உன்னுடைய மகன் உசைரை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். அல்லாஹ் கேட்பான், எப்பா எனக்கு மகன் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? திருமறை குர்ஆனிலே நான் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, எனக்கு மகன் இல்லை, நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள், இந்த மகசருடைய மைதானத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப நாளா நிற்கக்கூடிய ஆட்களாச்சா? கடுமையான தாகம் அவர்களுக்கு இருக்கும். அந்த யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், இறைவா குடிப்பதற்கு எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். அல்லாஹ் அப்படியே கையை காட்டுவான். ரொம்ப தூரத்துல தண்ணீர் இருப்பதை போல காணல் நீர் தெரியும். காணல் நீர்னா நம்ம வண்டியில அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ரொம்ப தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு செய்கையாக இருக்கும். ஆனா பக்கத்துக்கு போனா தண்ணி இருக்காது. காணல் நீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த காணல் நீர் தான் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய இடம்னு யூதர்கள் போவார்கள். அப்படியே நரக படுகொலியிலே விழுவார்கள். அல்லாஹ் அடுத்ததாக மூன்றாவது சாராரை அழைப்பார், கிறிஸ்துவர்கள். அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள்? இறைவா நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். அல்லாஹ் கேட்பான், வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர யாரும் இல்லை என்று தெரிந்திருந்தோம், நீங்க எப்படி வணங்குவீங்க? நீங்களும் பொய் சொல்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அதே போல கிறிஸ்துவர்களும் சொல்வார்கள், இறைவா எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அல்லாஹ் அதே போல கருத்தை காட்டுவான். கிறிஸ்துவர்கள் செல்வார்கள், காணல் நீரை குடிக்கக்கூடிய தண்ணீராக நினைத்து கொண்டு செல்வார்கள். அவர்களும் நரகத்தினுடைய படுகொலியிலே விடுவார்கள். இப்ப மூன்று சாரார அல்லாஹ் நரகத்துல போட்டாச்சு. அடுத்ததாக மூன்று சாரார்களை அல்லாஹ் பிரிப்பார். யார் அந்த மூன்று சாரார்? ஒன்று முனாஃபிக், நயவஞ்சகன். இரண்டாவது நல்ல அமல்களை செய்திருப்பார்கள், ஆனால் பாவம் செய்த பாவிகளாகவும் இருப்பார்கள். மூன்றாவதாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய நல்லடியார்களாக இருப்பார்கள். இப்படி மூன்று சாராரை அல்லாஹ் பிரித்து வைத்து அல்லாஹ் கேட்பார், உங்களுக்கு இங்க என்ன வேணும்? மூன்று சாராரும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இறைவா இந்த உலகத்திலே நாங்கள் படித்திருக்கிறோம், திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், உன்னுடைய கரண்டை காலை இந்த மறுமையிலே நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கரண்டை காலை காமிப்பார். காமிச்ச உடனே எல்லோரும் சஜிதாவிலே விழுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை சஜிதா செய்ய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்த மாட்டார். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இரட்டை வேடம் போட்டவர்கள். இந்த உலகத்திலே எந்த சபைகளிலே இருக்கிறார்களோ, நாங்கள் உங்களோடு உங்களுடைய கொள்கைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொய் பேசியவர்கள், உலகத்திலே நடித்தவர்கள், இரட்டை வேடம் போட்டவர்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை சஜிதா செய்ய விடமாட்டான். அவர்களுடைய முதுகு ஒரு மாட்டினுடைய கொம்பை போல அல்லது மரக்கட்டை போல அப்படியே செதுக்கின்னு நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தாரை அப்படியே பிடிப்பான், நரகத்துக்குள்ளே கொண்டு போய் போடுவான். இப்ப மீதம் இருக்கிறது ரெண்டு சாரார், நல்லவர்கள் ஆனால் பாவிகளாகவும் இருப்பார்கள். பின் மற்றொரு கூட்டம் நல்லவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப என்ன செய்வானா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போது ஏற்படுத்துவான். அது வரைக்கும் இல்லை. அப்பதான் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை போடுவான். நபிகளார் சொல்கிறார்கள், அந்த பாலத்தினுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? யதார்த்தமாக அந்த பாலம் வழுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும், இருள் சூழ்ந்ததாக இருக்கும், வெளிச்சம் எல்லாம் இருக்காது. நபிகளார் சொல்கிறார்கள், அந்த பாலத்துக்கு இன்னொரு குணமும் உண்டு. என்னன்னா, பாலத்தினுடைய இரண்டு ஓரங்களிலும் கடுமையான முள்ளாயான கொக்கிகள் சுத்தி கொண்டே இருக்கும். அந்த கொக்கியோட வேலை என்னன்னா, பாலத்திலே யார் கடக்கிறார்களோ அதுல ஒரு சில நபர்களை பிடித்து நரகத்துக்குள்ளே போடுவதுதான் அந்த பாலத்திலே இருக்கக்கூடிய கொக்கியினுடைய வேலை. நபிகளார் சொல்கிறார், அந்த பாலத்திலே யாரார் எப்படியெல்லாம் கடந்து செல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சில நபர்கள் கண் இமைக்கும் நேரத்திலே கடந்து செல்வார்கள். ஒரு சில நபர்கள் மின்னல் வெட்டக்கூடிய வேகத்திலே கடந்து செல்வார்கள்.
ஒரு சில நபர்கள் மேகத்தினுடைய வேகம் அளவுக்கு கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு சிலவர்கள் விரைவாக ஓடக்கூடிய குதிரை அளவுக்கு கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு சிலவர்கள் ஓடியவர்களாக, இன்னும் ஒரு சிலவர்கள் நடந்தவர்களாக, இன்னும் ஒரு சிலவர்கள் தவிழ்ந்தவர்களாக அந்த பாலத்திலே செல்வார்கள். அப்படியே நபிகளார் பட்டியலிடுறார். சொல்றாங்க, இருட்டான பாலம் தான் அது, அதுல கடக்கிறதுக்கு ஒளி வேணுமே. நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில நபர்களுக்கு பிரம்மாண்டமான மலை அளவுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். இன்னும் ஒரு சிலவருக்கு பேரிச்சம்பழத்தினுடைய மரத்தின் அளவுக்கு ஒளியை கொடுப்பார். இன்னும் ஒரு சிலவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளியை வழங்குவான். அப்படியே அல்லாஹ்வின் தூதர் பட்டியலிட்டு வந்துட்டு சொல்றாங்க, ஒரு விதை அளவுக்கு அல்லாஹ் ஒளியை வழங்குவான். இந்த கெட்டை வரலினுடைய அளவுக்கும் அல்லாஹ் ஒளியை வழங்குவான். இதுல என்னன்னா, இந்த கட்டை வரல் அளவுக்கு ஒளி கொடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த நபர்கள் அந்த கட்டை வரலில இருந்து வெளியாகக்கூடிய அந்த வெளிச்சம் அவிஞ்சு அவிஞ்சு அப்படியே எரியக்கூடியதா, ஒரே பிரகாசமா எரியாது, அவிஞ்சு அவிஞ்சு அந்த இது எரியும். நபிகளார் சொல்கிறார்கள், இந்த வெளிச்சம் தெரியும் போது அவர்கள் பாலத்தை கடக்குவார்கள், தவிழ்ந்தவர்களாக கடக்குவார்கள். அந்த கொக்கி அந்த நபர்களை பிடித்து அப்படியே நரகத்துக்குள்ள போடும். அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்தினுடைய அந்த இடத்திலே நிற்பார்கள். அதுக்கப்புறம் நரகம் எல்லாம் இல்ல, அந்த பாலத்தை கடந்தா சொர்க்கம் ஃபைனல். இப்ப சொர்க்கத்துல போய் பாலத்தை கடந்து நின்றவர்கள் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, ஏன் நம்மோடு இந்த பாலத்திலே வந்தார்களே, நிறைய நபர்களை காணோம். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், இறைவா எங்களோடு இந்த பாலத்தை கடந்தவர்கள் காணோம். அல்லாஹ் சொல்வான், அவர்கள் நரகத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பரிந்துரை கேட்பார்கள், இறைவா எங்களுக்கு நீ அனுமதி தர வேண்டும். அவர்கள் யார் தெரியுமா? சொல்லக்கூடிய வார்த்தை கவனிக்கணும். அவர்கள் யார் தெரியுமா? இறைவா, இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தொழுகையில தோளோடு தோல் ஒட்டி சவ்வாக நின்று தொழுகையை நிறைவேற்றியவர்கள், தொழுகையை நிறைவேற்றிய என்னுடைய கொள்கை சகோதரன். எப்படிப்பட்ட வார்த்தை! சொர்க்கத்துல போய் நிக்கிற சொர்க்கவாசி சொல்வார், இறைவா பாலத்துல வந்தவரை காணோம், நரகத்துக்குள்ள போயிட்டார். அவர் யார்? இந்த உலகத்திலே தொழுகையிலே நாங்கெல்லாம் தோளோடு தோல் ஒட்டி சவ்வாக நின்று தொழுதவர்கள். இதுல ஒரு படிப்பினை நம்ம பெறணும். என்னன்னா, தொழுக வர்றோம், ஃபஜ்ருக்கு வர்றோம், கஷ்டப்பட்டு இருட்டுல வர்றோம், தொழுகிறோம், மற்ற வக்துகளை தொழுகிறோம், கஷ்டப்பட்டு நின்று இரவு நேரத்துடைய தொழுகைகளை எல்லாம் தொழுகிறோம். ஆனால் தொழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சஃபை பேணக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தோளோடு தோல் ஒட்டி தான் இன்றைக்கு 5 நேர தொழுகைகளை தொழுதோமே, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில தோளோடு தோல் ஒட்டி நெருக்கமாக நின்றுதான் தொழுதோமா? கால்கள் இடைவெளி எவ்வளவு தூரம் வைத்து நின்று தொழுதோம்? ஒரு கை அப்படியே உள்ள விட்டு வெளியில இருக்கிற அளவுக்கு சஃபுடைய கேப் இந்த பள்ளி எல்லா பள்ளிகளிலும் உண்டு. சப்ப பத்திர ஒரு சிந்தனையே இல்லை. பக்கத்துல இழுத்து நிக்க வச்சாலும் கூட அப்படியே தள்ளி போவார். இன்னும் ஒரு சிலவர்களை பார்க்கிறோம், காலோடு காலு முட்டக்கூடாதாமா. சரி, என்ன பண்ணணும்? உட்காரும் போதே அப்படியே தள்ளிதான் வைப்பார். ஏன்? ஒட்டுனான தொழுகையினுடைய சிந்தனை மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏற்றத்தாழ்வை உடைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். தொழுகையினுடைய சஃப்ல அல்லாஹ்வின் தூதர் ஏழை பணக்காரன் அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ நிக்கிறியா தோளோட தோல் ஒட்டி நெருக்கமாக நில்லுங்கள். எந்த யாருடைய தொழுகையில கொஞ்சம் இடைவெளி இருக்குமோ ஷைத்தான் உள்ளே பூந்து உங்களுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவான். சஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நாளை மறுமையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாள் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்மோடு நின்ற நம்முடைய கொள்கை சகோதரர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அனுமதி கொடுப்பான், நீங்க நரகத்துக்குள்ள போங்க, அந்த நரகம் உங்களை கரிக்காது. உள்ள விழுந்தாரே அவரை நரகம் கரிச்சிருக்கும், ஒரே ஒரு பகுதியை மட்டும் அவரை நரகம் கரிக்காது. தொழுகையிலே சஜிதாவுடைய அந்த தழும்பு இருக்குமே, அந்த தழும்பை நரக நெருப்பு கரிக்காது. அவர் உள்ள போவார் நரகத்துக்குள்ள. அந்த அடையாளத்தை வைத்து அவரை அப்படியே மேல கொண்டு வருவார். அப்படியே அழுக்கு அப்படியே புழுதி வெடிந்தவராக இருப்பார். மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க நீரில
அவரை அப்படியே குளிப்பாட்டி அந்த சொர்க்கத்துக்குள்ளே அந்த சகோதரர் அழைத்து செல்வார். அந்த சொர்க்கத்துக்குள்ள அடியெடுத்து வச்ச உடனே ஒரு வானவர் ஒரு ஆட்டை கொண்டு வருவார். அந்த ஆட்டை அறுப்பார். அறுத்து விட்டு சொல்வார், இனி இந்த சொர்க்கத்தில உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. எல்லா மக்களும் சொர்க்கத்தில் அப்படியே நின்று கொண்டிருப்போம். அது வரைக்கும் உரையாடலை மட்டுமே நிகழ்த்தி கொண்டிருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இறைவா எல்லாமே இருக்கு. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், நபிகளார் சொன்னார்கள், வஸியாதா, நோன்பாளிகளுக்கான மகிழ்ச்சி, அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு உண்டான மகிழ்ச்சி, ஜியாதா. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்துக்கு மேலான ஒரு இன்பத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொர்க்கவாசிகள் எல்லாம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவோம், இறைவா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், உரையாடலை மட்டுமே நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்த இப்போது நீங்கள் என்னை பார்க்க போகிறீர்கள். அல்லாஹ் ஹிஜாபை விலக்கி அந்த திரையை விலக்கி அவருடைய முகத்தை அந்த சொர்க்கவாசிகள் இடத்திலே காட்டுவான். அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை மனிதர்களுக்கும் தர வேண்டும். நின்று கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் அந்த அழகை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். அப்படியே பார்த்து கொண்டே இருப்போம். யாருமே அந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். நபிகளார் சொல்கிறார்கள், எப்படின்னா இந்த உலகத்துல அமல் செய்யறது எதுக்கு? சொர்க்கத்துக்கு. எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும். இவ்வளவு கடுமையான வெயிலிலும் நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம், காரணம் சொர்க்கம் வேண்டும். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல நபிகளார் சொல்கிறார்கள், அந்த சொர்க்கவாசிகள் இறைவனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் சொன்னாலும் கூட, சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் இறைவா, உன்னை பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி மட்டும் எங்களுக்கு போதும். அப்படியே நிப்போம். அல்லாஹ் சொல்லுவான், பாப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்க இங்கிருந்து போற மாதிரி தெரியல, வானவர்களிடத்திலே கட்டளை இடுவான், அந்த சொர்க்கத்தை இவர்களின் பக்கமாக நீங்கள் இழுத்து கொண்டு வாருங்கள். சொர்க்கம் அப்படியே இழுத்து நம்ம பக்கம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். நபிகளார் சொல்கிறார்கள், யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய முகத்தை காண வேண்டும் என்பதற்காக அமல்களை அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி நாளை மறுமையிலே உண்டு. நோன்பாளிகளுக்கான 2 மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்டு. சொல்லிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், யார் ஃபஜ்ருக்கு முன்னால், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழக்கூடிய ஃபஜ்ரினுடைய தொழுகையும், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழக்கூடிய அசரினுடைய தொழுகையும் யார் பேணி பாதுகாத்து வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வை முகம் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே அவனுடைய முகத்தை காண்பதற்காக, நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்காக அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய மக்களாக, நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பான ஒரு சலுகையை பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.